நண்பர்களுக்கு வணக்கம். தோட்டத்தில் இப்போ செடிகள் எல்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பூச்சிகளும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. 2 நாளைக்கு தொடர்ந்து மழை பெஞ்சால் இந்த பூச்சிகளுடைய எண்ணிக்கை குறையும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. மழை வந்துட்டு போகுது. இப்போ நாம் வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு பூச்சி மருந்தை, பூச்சி விரட்டியை நாம் தோட்டத்தில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் 4 விதமான இலைகளை வைத்து எப்படி பூச்சி விரட்டி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த 4 இலைகளும் 3 குணங்களை கொண்டதாக இருக்கணும். அதாவது ஆடு மாடு சாப்பிடாதா இருக்கணும். அடுத்தது ஒடிச்சா பால் வர்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது கசப்புத்தன்மையுடையதாக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா முதல்ல இந்த சீத்தாப்பழம் மரத்தோட இலையை எடுக்க போகிறோம். இதுவும் நம்ம மாடி தோட்டத்தில் தான் இருக்குது. இதை ஆடு மாடு சாப்பிடாது. இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டோம். இந்த சீத்தா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை, ஒரு விதமான வாசனையை பார்த்தே பூச்சிகள் எல்லாம் ஓடி போயிடும். அடுத்து இங்கே ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி இலை, இது ஓரிகாமோ தயாரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் இருந்தையும் எடுத்துக்குவோம். இதில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல்லுக்கும் பூச்சிகள் ஓடி போயிடும். இதுவும் சிறந்த உரமாக தோட்டங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பால் வடியும் இலைகளுக்கு இந்த எருக்கு இலைகளை எடுத்துக்கலாம். இங்கே பக்கத்து காலி பிளாட்லேருந்து எடுக்கிறேன். எடுத்துருக்கோம். பறிச்ச இலைகளோட காம்பில் பால் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அடுத்து கசப்பு தன்மை உள்ள செடி. இங்கே வீட்டுக்கு சைடில் இந்த நிலவேம்பு செடிகளை அப்படியே ஒரு கீரை பாத்தி மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ தோட்டத்துக்கு தேவையானதப்போ இதிலேருந்து எடுத்துக்குவோம். இப்போ வாங்க, கசப்பு தன்மை உள்ள செடிக்கு இந்த நிலவேம்பு செடிகளை எடுத்துக்கலாம். ஒரு செடியை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னொரு செடி எடுத்துட்டோன்னா போகிறோம். இப்போ 2 செடி எடுத்திருக்கோம். பூச்சி விரட்டி தயாரிக்கிறதுக்கு 5 விதமான பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம். இது நிலவேம்பு, எருக்கு இலை, ஓமவல்லி இலை, சீத்தாப்பழ இலை, இது கோமியம். இப்போ இந்த 4 இலைகளையும் நம்ம பீஸாக போட்டு மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 4 இலைகளையுமே ஆடு மாடு சாப்பிடாது. இது கசப்புக்காக நிலவேம்பு, இது எருக்கு இலை பூச்சி விரட்டி, இந்த ஓமவல்லியும் பூச்சி விரட்டி, இந்த சீத்தாப்பழமும் பூச்சி விரட்டி இலை தான் இது ரெண்டும். இதுவும் இந்த சீத்தா இலையும், அதாவது ஓமவல்லியும் சீத்தா இலையும் வாசனையை கண்டு ஓடுறதுக்காக வச்சுருக்கோம். இது பூச்சிகளுக்கு எரிச்சலை கொடுக்கும். கெலோட்ரோபின் அப்படிங்கிற ரசாயனம் இருக்கிறதுனால, அதனால இதை எடுத்து வச்சுருக்கோம். இது கசப்பு சுவைக்காக எடுத்து வச்சுருக்கோம். இது கோமியமும் பூச்சி விரட்டி தான். இது பயிர்விக்காவும் செயல்படும். வாங்க, மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க இலைகளையெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுக்குவோம். இந்த நிலவேம்பு செடி கசப்புக்காக மட்டும் இல்லை, இது ஒரு கபசுர குடிநீரும் இது ரொம்ப முக்கியம். கொரோனா காலத்தில் அதை தான் செஞ்சோம். அது தவிர இது ஒரு இயற்கையான பூச்சி விரட்டி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இதை இந்த கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நல்லா திக்கு பல்பாக கம்ப்ளீட்டாக நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. கண்டெய்னரில் போட்டுக்குவோம். அதோடு கூட இந்த கோமியத்தையும் ஊற்றிக்கலாம்.
200 ml கோமியம் ஊற்றுறோம். இதில் இந்த கோமியமும் ஒரு இயற்கை பூச்சி விரட்டி தான். நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிற 5 பொருள்களுமே இயற்கை பூச்சி விரட்டிகள், பயிர் ஊக்கிகள். இப்போ கோமியத்தை நாம் இதில் ஊற்றிட்டோம். கோமியத்தை ஊற்றுனதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணியை இதில் ஊற்றிடணும். 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு குச்சியை வச்சு தரோவாக நல்லா கலக்கி விட்டுறணும். அப்போ தான் எல்லா பொருள்களும் நல்லா ஒன்று சேரும். கோமியம், இந்த 4 இலைகளுடைய பல்ப்பு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இந்த மாதிரி நாம் கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிடணும். காலையில் இந்த கரைசலை செய்து வச்சோம். இப்போ சாயந்தரம் 5 மணிக்கு இங்கே கொண்டு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி நல்லா நொதிச்சு போய் இருக்குது. மேலையெல்லாம் அப்படியே நுர விட்டு இருக்கு. இதை இப்போ நல்லா கலக்கி விட்டுருவோம். ஒரு குச்சியை வச்சு நல்லா தரோவாக கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு இந்த கரைசலை ஃபில்டர் பண்ணிக்குவோம். இப்போ பக்கத்துலேயே 5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 5 லிட்டர் தண்ணிக்கு 50 ml கரைசல் ஊற்றிக்குவோம். இப்போ வாங்க இதை வந்து நாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரால் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஒரு லிட்டருக்கு 10 mlன்னு கணக்கு வச்சுக்கலாம், சரியாக இருக்கும். ஃபில்டர் பண்ண கரைசலை இந்த 50 ml இந்த தண்ணியில் ஊற்றி கலக்கிக்குவோம். நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது பாருங்கள். இந்த குச்சியை வச்சு நல்லா கலக்கி விட்ருவோம். கலக்கி விட்டுட்டு ஸ்ப்ரேயரில் எடுத்து எல்லா செடிகளுக்கும் நாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். சில செடிகளை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெறும் இலை தான், குச்சி தான் இருக்குது. எல்லாத்தையும் பூச்சிகள் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் செடியில் இந்த மாதிரி நிறையா செடிகளில் இருக்குது. அடுத்து வந்துட்டு சில செடிகளில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அசுவினியும் இருக்குது, ஓரளவுக்கு அசுவினி இருக்குது. இந்த அசுவினியை விரட்டுறதுக்காகவும் எல்லா பூச்சிகளுக்கும் மாவு பூச்சி, வெள்ளைகள், அப்புறம் வந்துட்டு இலைப்பேன் எல்லாத்தையுமே இந்த கரைசல் ஒழிச்சிரும். இதில் கோமியம் கலந்துருக்கிறதுனால நம்ம வந்து 6 மாதத்துக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நான் வந்து போன தடவை தயார் பண்ணது 1 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா வந்தது. எல்லா விதமான பூச்சிகளையும் இது விரட்டி விட்டுரும். இப்போ எல்லா செடிகளுக்கும் நாம் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா இலைக்கு அடியில எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடணும். இதில் இருக்கக்கூடிய இலைகள் இதெல்லாம் வந்து நமக்கு உரமும் கூட. அதனால இந்த ஒரு கரைசல் பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது, பயிர் ஊக்கியாகவும் செயல்படுது. இதே தக்காளி செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போதான் பூக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா தரவாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். பூச்சிகள் இல்லாத இடத்துல கூட நாம் முன்னேற்பாடாக முன்ஜாக்கிரதையாக இதை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா பூச்சிகள் வராமல் இருக்கும். இதுலெல்லாம் அந்த தக்காளி செடியிலெல்லாம் ஒவ்வொரு அந்த மீலிபக் இருக்குது பாருங்கள், வெள்ளை பூச்சி, அதெல்லாமே உதிர்ந்துடும். இப்போ எல்லா தக்காளி செடிகளுக்கும் அடித்து விட்டுறலாம். இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு செடி அவரை இருக்குது. செடி அவரையில் இந்த சைடு இருக்கிற செடி அவரையில் அசுவினி இல்லை, இன்னொரு சைடு இருக்கிற செடி அவரையில் தான் அசுவினி இருக்குது. இதில் எந்த விதமான பூச்சி தொற்றும் இல்லை. இருந்தாலுமே கூட நாம் வந்து முன்ஜாகிரதையாக இதுக்கு வந்து நாம் இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா விதமான செடிக்கும் தரோவாக ஒரு ரவுண்டு ஸ்ப்ரே பண்ணிடணும். வாரம் இப்படி செஞ்சோன்னா தான் நாம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடிகளை காப்பாற்ற முடியும். இந்த வெண்டைக்காய் செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். பாருங்க, நல்லா தரோவாக ஸ்ப்ரே பண்ணிடலாம். இந்த மாதிரி இலை முழுசும் நனைகிற மாதிரி நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாக்க இந்த பூச்சிகள் எல்லாம் ஓடி போயிடும். பூச்சிகள் இருக்கிறதுனால நமக்கு வந்து செடிகளும் அப்படியே டிசீஸ் ஆன மாதிரி ஆயிரும், மகசூலும் குறைஞ்சி போயிடும். அதனால வந்து பூச்சி மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.